ஒன்று அரசியலில் மதம் இல்லாதது, ஏன் அதனால் மோரல் வேல்யூஸ் இல்லாமல் போச்சு. அடுத்தது என்ன, வட்டி அடிப்படையிலான பொருளாதார அரசாங்கம் இது உருவாக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து சுரண்டப்படுறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய அதிகமான வரி பணம் எதில் போகுது? பட்ஜெட் எடுத்து பாருங்கள், எல்லா நாட்டுடைய பட்ஜெட்டும் எடுத்து பாருங்கள், வட்டி தான் கட்டுறோம். வட்டி மட்டும் நாம் வந்து கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் மிக பிரம்மாண்டமாக நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இது அதே மாதிரி குடும்ப அமைப்புகள் செதஞ்சு போனது. இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒழுக்கக்கேடு, வன்முறை, குற்ற செயல்கள் இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு காரணம் இந்த குடும்ப அமைப்புகள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அப்போ இந்த 5 அடையாளங்கள் புரிஞ்சுங்க. இப்போ தஜ்ஜால்னால் ஏற்பட்டது இது. அப்போ இது எல்லாமே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை செயல்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயந்தான். 6வது அடையாளம் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி. இது இது வந்து நம்ம வந்து இஸ்ரேலு இதுதான் மிருகம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது இஸ்ரேல்லாம் கிடையாது, இது வந்து மிருகம்னா மிருகம்தான், அது வந்து மனிதர்களை பார்த்து பேசும் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி 2023 மிருகமாக மாறிய இஸ்ரேல் இந்த தலைப்பில் யார் போடுறா, தந்தி டிவியில் நியூஸ் போடுறாங்க, மிருகமாக மாறிய இஸ்ரேல். அதே மாதிரி 9ஆம் தேதி பிப்ரவரி 9ஆம் தேதி 2024 4 வயது குழந்தைய இராணுவ நாயை விட்டு ஏவி கடிக்க வைக்கிறாங்க. 4 வயசான அந்த ஒரு பாலஸ்தீன் குழந்தைய ஒரு நாயை ஏவி கடிக்க வச்சு அதன் மூலமாக கொல்றான். அப்போ இது மாதிரியான செய்திகள்லாம் போடும்போது மிருகத்தனமான தாக்குதல். அதே மாதிரி அந்த ரஃபாவில் இருந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க பாருங்கள், அந்த அகதிகள் முகாமில் ஆல் ஐசின் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அது ட்ரெண்டு பண்ணாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுங்க, அது வேறு மேட்ரு. ஆனால் என்னன்னா உலகம் பூரா இன்றைக்கி ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போர்க்குற்றங்கள் அதிகமாக புரியப்படுது. எங்கே? பாலஸ்தீனில் மிக அநியாயமான முறையில் வன்முறை அங்கே பயன்படுத்தப்படுது. சும்மா என்ன சொல்கிறாங்க கேட்டால் ஹமாஸை அடிக்கிறோங்கிறாங்க. இவங்க அடித்ததெல்லாம் ஹமாஸை எத்தனை பேர் அடித்தாங்க? ஹமாஸை அவங்க அடித்ததை விட யாரை அதிகமாக அடித்தாங்க? குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை, மருத்துவமனைகளை, பள்ளிக்கூடங்களை, இந்த அகதிகள் முகாம்களை, இதன் மேலெல்லாம் இவர்களுடைய அந்த கொடூரமான தாக்குதல் வந்து இன்றைக்கி உலகத்தை வந்து நம்ம என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தருடைய அந்த மனசையும் போட்டு உலுக்கிருச்சு. இதுதான் ஆல் ஐசின் ரஃபா. எல்லா கண்களும் ரஃபாவை பார்த்தன அப்படின்னு வந்துருச்சுல்ல, எல்லா கண்களும் ரஃபாவின் மீது உள்ளன. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரஃபா விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இதில் எது சரி எது தப்பு, யார் மேலே குற்றம், யார் மேலே யார் கரெக்டாக இருக்காங்க, யார் தவறாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவு நம்ம எடுத்தே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இந்த சம்பவம் வந்து உலகத்துக்கு காமிச்சிருது. அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆயிடுச்சு, இது எஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். இன்னும் இதோடைய சீக்வன்சஸ் முடியல. இதோடைய அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொண்டு போய் அந்த பூகம்பத்தோடு கனெக்ட் ஆகும், இதுவும் தஜ்ஜாலோடவும் கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு விஷயம் கூட இதில் இருக்கக்கூடிய 10மே நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது, எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஓவராலாக இன்றைக்கி வந்து இதுதான் பிராணி. அது கேட்டால் இது என்ன சொல்கிறான், யூதர்களை பற்றி என்ன சொல்கிறான், ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், கடவுளை பின்பற்றக்கூடிய மக்கள், கடவுளுடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய மக்களுங்கிறான். இது வந்து சாதாரண நாத்திகர்கள் கூட ஒத்துக்கிட்ட மனித உரிமைகளை கூட இவங்க தரமாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான கடவுள் தேசம், இது என்ன மாதிரியான ஆன்மீக போதனை, இது உலகமே காரி இன்றைக்கி துப்புறாங்க. இது என்னடா இது ஒரு இது அப்படின்ட்டு. இது காரணமாக அவங்க தாக்குதலில் அது சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அது இன்ஷால்லா அது பின்னாடி அடுத்ததாக பார்ப்போம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 6 அடையாளங்கள் முறிஞ்ச 3 பூகம்பம், புகை மூட்டம், தஜ்ஜாலு, பூமி அதிசய பிராணி, இப்போ 6 ஆச்சு. 7வது இது வந்து யாஜூஜ் மாஜூஜ். இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் இதுவும் இவங்களோட கனெக்டடான விஷயந்தான். இப்போ இந்த நான் சொன்னேன்ல, அரசியலில் வந்து தனியாக பிரித்தாங்க, ஆன்மீகத்தை தனியாக பிரித்தாங்க, இந்த பொருளாதாரத்தை வந்து வட்டியின் அடிப்படையில் கட்டமைச்சாங்க, குடும்ப அமைப்புகளை சிதைச்சாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணது யார்? இதெல்லாம் வந்து செயல்கள், செஞ்சவன்னு ஒருத்தன் வேணும்ல. இது குற்றங்கள், குற்றவாளி யார்? குற்றவாளி இவங்க. இந்த யாஜூஜ் மாஜூஜ் தான் இதுக்கான தொடக்கம் வந்து இவங்க போட்டாங்க. அப்போ இவங்களுடைய அதே சமயம் இந்த அதிசய பிராணியாக இருக்கட்டும், தஜ்ஜாலோட கூட்டு வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இவங்களுக்கு இன்வால்மெண்ட்டு இருக்குது. இன்றைக்கி இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் தான் இன்றைக்கி வந்து உலகமே யாஜூஜ் மாஜூஜுடைய கொடூரங்கள்லேயே உச்சகட்ட கொடூரமாக இன்றைக்கி எதை பார்க்குறாங்க, இந்த செயலை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மீடியாஸ்லாம் பாருங்கள், இது வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய ஃபித்னாவுடைய மிகப்பெரிய ஃபித்னா. எது? ரஃபா, இஸ்ரேலில் நடக்கக்கூடிய, பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த ஃபித்னா. இதை பற்றி பார்த்திங்கன்னா குரானும் வந்து பேசுது.
இதில் ஒரு நுட்பமான விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் இவர் இம்ரான் ஹுசேன் பேசினார், நாமளும் இந்த விஷயம் அதிகமாக பேசியிருக்கோம். ஆனாலும் அந்த விஷயத்தை அந்த ஆயத்துலேருந்து அந்த மீனிங் அதை நான் கவனிக்கலை. ஆனால் அதை அவர் எடுத்து காமிச்சார். அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அது யாஜூஜ் மாஜூஜ் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 17ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் நமது வேதத்தில் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு பூமியில் நீங்கள் 2 தடவை குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் அறிவித்திருந்தோம். நம்ம கிதாபில் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், விதியில் அந்த வேதத்தில் எழுதிட்டான், 2 தடவை நீங்கள் ஃபசாது பண்ணுவீங்க. யாரை பார்த்து சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து சொல்கிறான். 2 தடவை நீங்கள் ஃபசாத் பண்ணுவீங்கன்னு சொல்கிறான். இது 17ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சுன்னு குரான் சொல்லுது. முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்னுடைய அடியார்களை ஏவி விட்டேன். அடுத்தடுத்த வசனங்கள்லாம் அது அல்லாஹ் அது சொல்லிடுறான். 2வது தடவை ஃபசாத் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், அப்பவும் என்னுடைய அடியார்களை ஏவி விட்டேன். முதல் தடவை ஃபசாத் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெம்பிள் காலி, 2வது தடவை ஃபசாத் பண்ணும்போது செகண்ட் டெம்பிள் காலின்ட்டான். இப்போ இப்போ 3வது ஒரு ஃபசாத் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போ குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், விதியில் நீங்கள் 2 தடவை தான் ஃபசாது பண்ணுவீங்கன்னு நான் எழுதுனேன்றான். பண்ணுவீங்கன்னு அல்லாஹ் எழுதிட்டான், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். 2 தடவைன்ட்டு அல்லாஹ் எழுதிட்டான்ல, அதுக்கு மேலே 3வது தடவை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பண்ணவும் முடியாது. ஆனால் இவங்க பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இப்போ 3வது தடவை ஃபசாது நடக்குது. அதை விட பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபசாதை விட இந்த ஃபசாது எவ்வளோ இருக்குது? அதை விட ரொம்பவும் பெருசான ஃபசாதாக இருக்குது. இது பற்றி அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான், இந்த ஃபசாது நடக்கும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், உங்கள் இறைவன் உங்கள் மீது அந்த 17க்கு 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். 2 ஃபசாது நீங்கள் பண்ணிட்டீங்க, இதே 3வது தடவையும் உங்களுடைய நடவடிக்கை இப்படியே போச்சு அப்படின்னா நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம், மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ 3வது ஒரு தடவை ஃபசாது பண்ணும்போது நான் அடிப்பேன்னு சொல்லுவேன். நான் இதை வச்சு என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது 3வது ஃபசாது நடப்பதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், பனி இஸ்ராயல்கள் 2 தடவை தான் பண்ணுவாங்கன்னு. அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3வது தடவை ஃபசாது நடக்கும், ஆனால் அதை பண்ணுறவன் பனி இஸ்ராயல் கிடையாது, யாஜூஜ் மாஜூஜாக இருப்பான். இதை இந்த ஆயத்துலேருந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறார். அது பொருத்தமாகவும் இருக்குது. அவர் கரெக்டாக சொல்கிறார், 3வது ஃபசாது நடக்குது, ஆனால் இது பண்ணும்போது நீ யூதன்னு உக்காந்துட்டு இருப்ப, ஆனால் நீ பனி இஸ்ராயல் கிடையாது. அந்த டைமில் உன்னுடைய பேர் யாஜூஜ் மாஜூஜாக இருக்கும். அப்போ நீ ஃபசாது பண்ணுவ. அந்த ஃபசாதுக்கு அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது உன்னுடைய ரோல் வேறையாக மாறி இருக்கும். இது ரொம்பவும் பொருத்தமாக அவர் மேலோட்டமாக பண்ணுறாரு. இவர் சொன்ன விளக்கம் இவ்வளோ தான். அது நம்ம இன்னும் அந்த வசனங்களை கவனித்து பார்க்கும்போது நல்லா தெரியுது, அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். இந்த கூட்டத்தை பார்த்து தான் அந்த 3வது ஃபசாதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த 3வது ஒரு ஃபசாது இஸ்ரேலுடைய வரலாற்றில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதை யார் பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனி இஸ்ராயல் சூறாலே அல்லாஹ் குழுவும் கொடுக்குறான். அந்த சூறாவுடைய 3வது வசனத்தில் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்று இருந்த மக்களின் வழித்தோன்றல்கள் ஆவீர்கள். அதாவது நூஹுடைய கப்பலில் இருந்தவர்களுடைய வழித்தோன்றல்கள் நீங்கள். நிச்சயமாக நூஹு நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நூஹ் நபி மாதிரி இல்லை. ஆனால் வம்சம் யாருடைய வம்சம்? நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சங்கிறேன். இப்போ இந்த இடத்துல நல்லா நம்ம குரானை ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையுமே நூஹுடைய வாரிசுகளேன்ட்டு பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடவே மாட்டான். பனி இஸ்ராயல்னு தான் கூப்பிடுவான். ஆனால் இந்த சூறாவுக்கு பேரே பனி இஸ்ராயல் தான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய வம்சம் நம்ம சொன்னோம்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 3 மகன்கள், அதில் ஒரு மகன்களுடைய வாரிசு அப்படியே அந்த இறை தூதர்கள் இல்லாமலே அப்படியே அங்கே அவங்க அந்த கக்காசியன் மலைக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டாங்க. இவர்கள் வரலாற்றில் வெளியே அவங்க வரவே கிடையாது. பெரிய ரோல் அவங்க வரலாற்றில் ப்ளே பண்ணதே கிடையாது. ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பலசாலிங்க. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கப்படலைன்னா அவனுக்கு எந்த ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அவங்களால ஜொலிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க காட்டு மிராண்டிகளாகவே இருந்தவங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் பனி இஸ்ராயல்களை பார்த்து என்ன சொல்கிறான், நூஹுடைய வழித்தோன்றல்கள் நீங்கங்கிறான். அப்போது இந்த வழித்தோன்றல்கள் அப்படியே இந்த பக்கம் தனியாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க இந்த 2 ஃபசாது பண்ணிகிட்ருக்கிறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸில் கொண்டாந்து அல்லாஹ் அதே பனி இஸ்ராயல் சூறாவில் 103வது வசனம் வரும்போது அதுவே அப்படியே கன்க்ளூட் பண்ணுறான். எப்போவுமே நான் குரான் தஃப்சீரில் கூட சொல்லியிருப்பேன்,
அந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்களும் சூறாவுடைய அந்த முடிவு வசனங்களும் பார்த்தீங்கன்னா கனெக்டடாக இருக்கும். அங்கே பேசின அந்த விஷயத்துடைய அந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும், இந்த சப்ஜெக்ட் வந்து இது கன்க்ளூட் பண்ணும். இது அதிகமான சூறாக்களில் இதை பார்க்க முடியும்.